இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். காலேஜ் டிரான்ஸ்ஃபரை பற்றி ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ ஒன்று கொடுங்க கோபி அப்படின்னு ரொம்ப நாளாகவே நம்மகிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அதாவது காலேஜ் டிரான்ஸ்ஃபர்னா தமிழில் வந்து கல்லூரி இடமாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு காலேஜில் அவங்க படிச்சுட்டு இருப்பாங்க. அந்த காலேஜ்லேருந்து இன்னொரு காலேஜுக்கு அவங்க வந்து ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களுக்கு ஒரு தூரமாக இருக்கலாம், அவங்களுக்கு அங்கே போய் படிக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கலாம். இப்போ நம்ம ஒரு காலேஜில் படிக்கிறோம்ல, அந்த காலேஜ்லேருந்து இன்னொரு காலேஜுக்கு அதே கோர்ஸில் நம்ம மாற முடியும். அது எப்போ மாற முடியும்? அதுக்குன்னு நிறையா கிரிட்டேரியாலாம் இருக்குது. ஒரு வகையான கல்லூரியிலேருந்து ஒரு வகையான கல்லூரிக்கு மட்டும்தான் மாற முடியும். எந்த நேரத்தில் மாறுறது, இதுக்கு எதுவும் டைம் கொடுப்பாங்களா, எப்போ மாறலாம், எப்படி மாறலாம், இதுக்கு எவ்வளோ பணம் செலவாகும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதனால இந்த வீடியோவில் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசலாமா? இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜேஸ். அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கீழே நீங்கள் ஒரு யூஜி கோர்ஸாக இருக்கட்டும், இல்லை பிஜி கோர்ஸாக இருக்கட்டும், அண்டர் கிராஜுவேட்டாக இருக்கட்டும், போஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கட்டும், நீங்கள் எது படிக்க போனாலும் நீங்கள் காலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். நம்ம இந்த வீடியோவில் 2 வகையான விஷயத்தை பற்றியும் பார்ப்போம். வந்து அண்டர் கிராஜுவேட், அதாவது யூஜியை பற்றி நம்ம பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் அதாவது 3 வகையான நேரத்தில் மட்டும்தான் காலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கீழே நீங்கள் யூஜி படிக்கிறீங்கன்னா எப்பப்போ தெரியுமா? தேர்டு செமஸ்டர், 5th செமஸ்டர், 7th செமஸ்டர், இந்த நேரத்தில் மட்டும்தான் நீங்கள் காலேஜ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆக முடியும். காலேஜ் மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம், கல்லூரி மட்டும்தான் நீங்கள் இடமாற்றம் செய்ய முடியும் ஒழிய கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாற்ற முடியாது. நீங்கள் என்ன கோர்ஸ் படிக்கிறீங்களோ அந்த கோர்ஸ் தான் இருக்கும். ஆனால் வந்து காலேஜ் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். இதில் நிறையா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நான் அட்டானமஸ் கல்லூரியிலேருந்து அட்டானமஸ் கல்லூரி போகிறதுங்கிறது வாய்ப்பே கிடையாது. இப்போ ஒரு இதில் தெரியும், உங்களுக்கே தெரியும், அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கீழே அட்டானமஸ் கல்லூரிகளும் இருக்குது, நான் அட்டானமஸ் கல்லூரிகளும் இருக்குது. அட்டானமஸ் கல்லூரி இருக்குது, நான் அட்டானமஸ் இருக்குது. ஆனால் நான் அட்டானமஸ்லேருந்து அட்டானமஸுக்கு போகிறது வாய்ப்பே கிடையாது. அட்டானமஸ்லேருந்து நான் அட்டானமஸுக்கு வர முடியும். இதை தெளிவாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்லேயே தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து நான் அட்டானமஸ்லேருந்து அட்டானமஸுக்கு போக முடியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறையா டைப்ஸ் ஆஃப் காலேஜ்னு சொன்னேன் பார்த்தீங்களா, என்னென்ன டைப்ஸ்ன்னு நம்ம இப்போ சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழகத்தில் இவங்க அதில் வெப்சைட்டில் கொடுத்துருக்கிறதுல 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. 2 கேட்டகரினா, அதாவது கவர்மெண்ட் காலேஜ் ஒன்று, கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் காலேஜ். இந்த 3 வகையான கல்லூரிகள், அதாவது அரசு கல்லூரி, அரசு உதவி பெறும் கல்லூரி, அதுக்கப்புறம் அண்ணா பல்கலைக்கழகத்தோட உறுப்பு கல்லூரிகள், அதுதான் கான்ஸ்டிடியூஷன் காலேஜ்னு சொல்லுவாங்க. இந்த 3 டைப்ஸ் ஆஃப் காலேஜையும் ஒரு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. இது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி, 2வது கேட்டகரி என்னன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ். செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்னா என்ன? பிரைவேட் காலேஜ். இதை ஒரு கேட்டகரியாக பிரிச்சாங்க. இந்த 2 கேட்டகரி இருக்குது தெரியுமா? இந்த 2 வகையான கேட்டகரியை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த கல்லூரியிலேருந்து எந்த கல்லூரி எப்படி மாறலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் காலேஜ்லேருந்து யூஜியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ்லேருந்து கவர்மெண்ட் காலேஜ் சேஞ்ச் ஆகிக்கலாம். கவர்மெண்ட் காலேஜ்லேருந்து கவர்மெண்ட் காலேஜ் மாறிக்கலாம். அதே போல் கவர்மெண்ட் எய்டட்லேருந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட் காலேஜ்லேருந்து கவர்மெண்ட் எய்டடுக்கு போய்க்கலாம், கவர்மெண்ட் எய்டட்லேருந்து கவர்மெண்ட் காலேஜ் போய்க்கலாம். இது ஒரு ஃபஸ்ட்டு கேட்டகிரி. ஓகே, இது வந்து நீங்கள் மாறலாம். அது எப்படி மாறணும், எப்போ மாறணுங்கிறத நான் சொல்கிறேன். இது ஒன்று. 2வது வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் டு செல்ஃப் ஃபைனான்சிங். ஒரு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தனியார் கல்லூரியிலேருந்து தனியார் கல்லூரிக்கு மட்டும்தான் நீங்கள் மாற முடியும். அதாவது என்ன சொல்கிறது, செல்ஃப் ஃபைனான்சிங்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் காலேஜாக இருக்கும். ப்ரைவேட் டு ப்ரைவேட் தான் சேஞ்ச் ஆக முடியும் செல்ஃப் ஃபைனான்சிங்கில். அதே போல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் காலேஜ், அண்ணா பல்கலைக்கழகத்தோட உறுப்பு கல்லூரியிலேருந்து நீங்கள் வந்து எந்த வகையான அந்த கவர்மெண்ட் காலேஜில் சேஞ்ச் ஆகிக்கலாம், கவர்மெண்ட் எய்டட் அரசு கல்லூரியில் சேஞ்ச் ஆகிக்கலாம், அரசு உதவி பெறும் கல்லூரியில் மாறிக்கலாம். அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்தோட உறுப்பு கல்லூரிகள் எதில் வேணாலும் நீங்கள் மாறிக்கலாம். அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்தோட உறுப்பு கல்லூரிகளில் படித்தா நீங்கள் அரசு சார்ந்த அரசு கல்லூரி, அரசு உதவி பெறும் கல்லூரி, அண்ணா பல்கலைக்கழகத்தோட உறுப்பு கல்லூரி எதில் வேணால் மாறிக்கலாம். இது 3 கேட்டகரி. இந்த 3 வகையான கல்லூரிகள் தான் மாற முடியும். எப்போ மாறலான்னு இப்போ நான் சொல்லிட்டேன். 3rd செமஸ்டர், 5th செமஸ்டர், 7th செமஸ்டர். இப்போ அதுக்கு வந்து நம்ம எப்படி சார் போய் அப்ரோச் பண்ணுறது, யாரை சார் போய் பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. அதாவது இதுக்கு வந்து ஒரு 2000 ரூபா செலவாகும். நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு, காலேஜ்லேருந்து காலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு 2000 ரூபா செலவாகும். ஸோ சில பேர் இதில் இந்த ரீஅட்மிஷன் ப்ராசஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்க. ரீஅட்மிஷன் ப்ராசஸ்னால்
ஒரு காலத்தில் அவனுக்கு படிக்க முடியாமல் அந்த செமஸ்டர் படிக்க முடியாமல் போச்சுன்னா அவன் ரீஅட்மிஷன் கூட போட்டுக்கலாம். ரீஅட்மிஷனோட டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபரும் பண்ண முடியும். வேற காலேஜில் போய் ரீஅட்மிஷன் போட்டு படிக்க முடியாது. ரீஅட்மிஷன்னா என்ன தெரியுமா? ஒருத்தவன் வந்து காலேஜ் போயிட்டு இருப்பான் ஒரு செமஸ்டருக்கு, அவனால் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால அவனுக்கு முடியாமல் போய் ஏதோ படிக்கிற பாதியிலே நிறுத்தியிருப்பான். அவனுக்கு ஏதாவது ஒரு பிளாக் மார்க் இருக்கோ ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க. அதுதான் ரீஅட்மிஷன் சொல்லுவாங்க. ரீஅட்மிஷனுக்கு வேற ஒரு அமௌண்ட்டு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா கட்டாயமாக 2000 ரூபா நீங்கள் கொடுக்கணும். அது நீங்கள் எந்த காலேஜ்லேருந்து, அதாவது பேரண்ட் கல்லூரின்னு சொல்லுவாங்க, நீங்கள் படிக்கிற கல்லூரியிலேருந்து இன்னொரு கல்லூரிக்கு மாற போகிறீங்க. இதுதான் ப்ராசஸ். இந்த காலேஜ்லேருந்து இந்த காலேஜுக்கு மாற போகிறீங்க. அப்போ நம்ம படிக்கிற காலேஜ்லையும் நம்ம போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்கணும். நம்ம படிக்காத புதுசாக நம்ம படிக்கிறதுக்கு மாற போகிறோம் பார்த்தீங்களா, வேற காலேஜுக்கு மாறணும்னு சொல்கிறோம்ல, அந்த காலேஜ்லையும் நம்ம பார்க்கணும். இதுக்கான காலம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் ஏப்ரல் தான். மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம், இந்த 2 மாதத்துல தான் இந்த ப்ராசஸே நடக்குது. இது வெளியில் ஓப்பனாக சொல்லி நடத்தப்படுதான்னு கேட்டிங்கன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் வெளியில் ஓப்பனாலாம் சொல்லி நடத்தலை. ஒரு காலேஜுக்கும் இன்டிமேஷன் கொடுப்பாங்க அண்ணா பல்கலைக்கழகத்துலேருந்து. அதுக்கு வந்து நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய கல்லூரியில் நீங்கள் இருக்கீங்கல்ல அந்த நேரத்தில், இந்த மார்ச் ஏப்ரல் மாதம் நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் மாறணும்னு நினச்சிங்கன்னா 3rd செமஸ்டர் 7th 5th செமஸ்டர் 7th செமஸ்டர்லாம் மாறலாம். அங்கே பக்கத்தில் நீங்கள் மாறணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா ஒரு கல்லூரி, அந்த மாறணும்னு நினைக்கிற கல்லூரிக்கு நீங்கள் நேரடியாக இந்த மார்ச் மாதமே போயிருங்க. போயிட்டு அந்த கல்லூரியில், சார் நான் இந்த காலேஜில் இந்த கோர்ஸ் படிக்கிறேன், இந்த கோர்ஸு உங்கள் காலேஜில் சீட்டு இருக்கா, அவைலபிளாக சீட்டு இருக்கான்னு கேட்டுங்க. சீட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ஓசி ஃபார்ம், என்ஓசி சர்டிஃபிகேட்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அந்த என்ஓசி சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு இங்கே சீட்டு இருக்குங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிங்க. நீங்கள் மாறப்போகிற காலேஜில் போய் கேட்டுங்க. கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கடுத்து பிறகு வந்து உங்களுடைய காலேஜ் இருக்குது தெரியுமா, உங்களோட காலேஜில் இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்கள்ட்ட வந்து ஆஃபீஸர்கிட்ட, சார் இந்த மாதிரி நான் அந்த காலேஜுக்கு மாறணும்னு இருக்கேன், எனக்கு காரணம் என்னங்கிறது இந்த மாதிரி சொல்லணும். சார் எங்கள் அப்பா அம்மா முடியாமல் இருக்கிறாங்க, எனக்கு வேற ஊரில் தூரமாக போய் படிக்க முடியல, சென்னை கோயம்புத்தூர்னு வந்துட்டேன், பட் ஆனால் எனக்கு அவ்வளோ தூரமாக வந்து படிக்கிறதுக்கு முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் என் ஊர் சைடே எனக்கு பக்கத்துலேயே அண்ணா பல்கலைக்கழகத்தோட கல்லூரி இருக்குது, நான் அங்கே மாறிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாறிக்க முடியும். ஓகேவா? இது மாதிரி நீங்கள் அப்ரோச் பண்ணணும். அவங்கள்ட்ட கோவமாக, சார் எனக்கு உடனே கொடுக்க மாட்டேங்கிறீங்க சார் அப்படின்லாம் கரராலாம் பேசக்கூடாது. ரொம்ப கூலாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு 30 செகண்ட் வேலை தான். உள்ளே போய் இந்த காலேஜ்லேருந்து இந்த காலேஜ் டக்குன்னு அவங்க ட்ரான்ஸ்ஃபர்னு கொடுத்துட்டாங்கன்னா, அதுவும் மார்ச் ஏப்ரல் மாதம் தான் இந்த ப்ராசஸ், அவங்க கொடுத்துட்டாங்கன்னா தானாக மாறி போயிடும். நீங்கள் இங்கே மாறி போய் படிச்சுக்கலாம். இதில் இன்னும் ரிஸ்ட்ரிக்ஷனான சில கண்டிஷன்ஸ் இருக்குது, அதை நான் சொல்லிடுறேன். நீங்கள் அட்டானமஸ் காலேஜ்லேருந்து இன்னொரு அட்டானமஸ் காலேஜுக்கு நீங்கள் சேஞ்ச் ஆக முடியுமான்னு கேட்டிங்கன்னா சேஞ்ச் ஆகலாம். ஆனால் அந்த அட்டானமஸ் டு அட்டானமஸுக்கு நீங்கள் சேஞ்ச் ஆகுறீங்கள, அது மாதிரி சேஞ்ச் ஆகையில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ஓசி ஃபார்ம் கன்ஃபார்ம் வேணும். எல்லா காலேஜுக்கும் நீங்கள் மாறும் போது என்ஓசி ஃபார்ம் நீங்கள் கேட்கணும், அது கொடுப்பாங்க. இந்த காலேஜ்லேருந்து வாங்கி கொண்டு போய் கொடுக்கல, அந்த காலேஜ்லேயும் கொடுக்கணும். அந்த காலேஜ்லேருந்து இங்கே போகும்போது என்ஓசி ஃபார்ம் வாங்கிக்கணும், என்ஓசி சர்டிஃபிகேட்டு. ஸோ அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய இந்த அட்டானமஸ் கல்லூரிகள் எல்லாமே அரியர் இல்லாமல் ஒரு ஸ்டூடெண்ட் வரணும்னு தான் நினைப்பாங்க. நீங்கள் இப்போ ஒரு 3rd செமஸ்டரில் மாற போகிறீங்கன்னா 1st செமஸ்டர் 2nd செமஸ்டரில் நீங்கள் அரியரே வைக்காமல் இருக்கணும். எந்த ஒரு அரியரும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு அரியர் இருந்ததுன்னா உங்களை அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. அட்டானமஸ்லேருந்து இன்னொரு அட்டானமஸுக்கு உங்களுக்கு தெரியும், அங்கே சிலபஸ் வேறு மாதிரி இருக்கும். ஒரு அட்டானமஸ் காலேஜ்லேயும் சிலபஸ் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் நான் அட்டானமஸ்லேருந்து இன்னொரு நான் அட்டானமஸ் போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே சிலபஸ் தான். ஒரு நான் அட்டானமஸ் கல்லூரியிலேருந்து இன்னொரு நான் அட்டானமஸ் கல்லூரிக்கு போகிறது ரொம்பவே ஈஸி. ஏன்னா அவன் வந்து சென்னை, கோயம்புத்தூர், மதுரை எந்த ஊராக இருக்கட்டும், எங்கே படித்தாலும் நான் அட்டானமஸ் ஒரு நான் அட்டானமஸ்லேருந்து இன்னொரு நான் அட்டானமஸ் போகும்போது 2 பேருக்குமே ஒரே சிலபஸ்லாம் படிச்சுட்டு இருப்பான். அதனால் நான் அட்டானமஸ் டு நான் அட்டானமஸ் போகிறது ஈஸி. ஆனால் அட்டானமஸ் டு நான் அட்டானமஸ் போகிறதும் ஈஸியான்னு கேட்டிங்கன்னா அதுவுமே ஒரு வகையான ஈஸி தான். ஆனால் நான் அட்டானமஸ்லேருந்து அட்டானமஸுக்கு போக முடியாதுன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அட்டானமஸ் டு அட்டானமஸ் போகலாம். ஆனால் அட்டானமஸ் டு அட்டானமஸ் போகணும்னா நீங்கள் அரியர் வச்சுருக்கக்கூடாது. பெருமளவில் நீங்கள் அரியர் வச்சுக்காமல் இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்ஃபருங்கிறது கிடைச்சிடும். ஓகேவா? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லிட்டேன். இதை நம்ம பக்குவமாக மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் போய் நம்ம சேர நினைக்கிற கல்லூரியில் போய் உங்களுக்கு சீட்டு இருக்கா சார் அப்படின்னா இங்கே போய் நம்ம கேட்கணும். கேட்டதுக்கப்புறம் அவங்கள்ட்ட எல்லா அப்ரோச்சும் வாங்கிட்டு என்ஓசி ஃபார்ம் வாங்கிட்டு அதன் பிறகு உங்களுடைய கல்லூரியில் போய் கேட்டிங்கன்னா இது நடக்கும். இது வந்து இப்போ நான் சொன்னது யாருக்கு? யூஜி அண்டர் கிராஜுவேட் மாணவர்களுக்கு. இது பிஜிக்கும் உண்டு. பிஜியில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் இதே ப்ராசஸ் தான்.
ஆனால் பிஜியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ்லேருந்து கவர்மெண்ட் காலேஜுக்கு மாறிக்கலாம், கவர்மெண்ட் எய்டட்லேருந்து கவர்மெண்ட் எய்டட் மாறிக்கலாம், கன்ஸ்டிடியூஷன் காலேஜ்லேருந்து கன்ஸ்டிடியூஷன் மாறிக்கலாம். இந்த 3 வகையான கல்லூரியிலேருந்து 3 வகையில் எப்படி வேணால் மாறி மாறி போய்க்கலாம். அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் டு செல்ஃப் ஃபைனான்சிங் தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அரசு சார்ந்த கல்லூரி, அரசு உதவி பெறும் கல்லூரி, அண்ணா பல்கலைக்கழகத்தோட உறுப்பு கல்லூரி, கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், கன்ஸ்டிடியூஷன் காலேஜ்லேருந்து நீங்கள் செல்ஃப் ஃபைனான்சிங் பிரைவேட் காலேஜுக்கு கூட மாறிக்க முடியும் பிஜியில் எப்போ சார் மாறலான்னு கேட்டிங்கன்னா, என்னைய பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபஸ்ட்டு செமஸ்டர் மொத்தம் உங்களுக்கு 4 செமஸ்டர் தான் வரும். ஃபஸ்ட்டு செமஸ்டர், செகண்ட் செமஸ்டர் போக தேர்டு செமஸ்டரில் அவங்க மாறிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு வாட்டி தானே 4 செமஸ்டர் தான் வரும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்குங்க. இதுதான் காலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ப்ராசஸ்ஸு. ஸோ பார்ட் டைம் மாணவர்களுக்கும் உண்டு. ஆனால் அதுக்கெல்லாம் ஏகப்பட்டது இந்த பார்ட் டைமில் படிப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி மாணவர்களுக்குமே இந்த காலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ப்ராசஸ் இருக்குது. ஸோ நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. உங்களுக்கு இது சம்பந்தமான இன்னும் புரிதல், ஏதாவது ஒரு குழப்பங்கள், கேள்விகள் இருந்ததுன்னா நீங்கள் நம்மளுடைய சென்னையில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம், டைரக்டரி ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷனுக்கு நீங்கள் நேரடியாக சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டிக்கு பக்கத்திலேயே தான் இருக்குது இந்த தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகத்துக்கு நேராக போயிட்டு இதை பற்றி இன்னும் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அவங்க தான் இதை பற்றி தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வெப்சைட்டில் கூட நீங்கள் இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கணுன்னா அதுக்கான வெப்சைட் நான் கீழே கொடுக்குறேன், அந்த லிங்கை போய் நீங்கள் பாருங்கள். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ரொம்பவே கூலாக ஈஸியாக வந்து போய் ஒரு காலேஜை நீங்கள் கேட்கணும். அதாவது போயிட்டு சார் நான் இப்போ மாறணும் பண்ணணும்னு ரொம்ப பரபரப்பாக கேட்டிங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. ஒரு காலேஜில் இருக்கக்கூடிய சீட்டை அவங்க இலக்கை எந்த கல்லூரியும் விரும்பாது. ஆனால் ஏதோ ஒரு காரணம், ஏதோ முடியலை, பண்ணலை, அப்பா அம்மாவை பார்த்துக்க முடியலை, ஊரில் இருக்கிறவங்க, நான் ஒரே ஒரு ஆள் தான் சார் சென்னையில் வந்து படிக்கிறேன், எங்கள் அப்பா அம்மா வந்து ஊரில் இருக்காங்க, அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஆளே இல்லை, ஸோ எனக்கு ரொம்ப முடியாமல் இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய கிளைமேட் எனக்கு செட் ஆகலை, எனக்கு வந்து ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேணால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தில் நீங்கள் எந்த கல்லூரியில் வேணாலும் மாறிக்கலாம். ஆனால் என்ன, நான் அட்டானமஸ் கல்லூரியிலேருந்து நீங்கள் வந்து அட்டானமஸ் கல்லூரிக்கு மாற முடியாது அப்படிங்கிறத நான் தெளிவுபடுத்திடுறேன். ஏன்னா அதில் கொடுத்துருக்கு இது மாதிரி சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷனை. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணி இந்த விஷயத்தை அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. நன்றி. பாய்.